எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா வெர்சஸ் ஸ்ட்ராபெரி கொய்யா. ஸ்ட்ராபெரி கொய்யாவிலே ரெண்டு மரத்தையும் நம்ம தனித்தனியாக ஒரே வீடியோவிலேயே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அச்சு அசல் ஒரே மாதிரி தான் இருக்குது மரம். இதில் வித்தியாசம் எங்கே தெரியுதுனாக்கா நம்ம ஃப்ரூட்ஸில் தான் தெரியுது. இந்த ஃப்ரூட்டோட கலரை பார்த்தா தெரியும், அதுலேயே ஸ்ட்ராபெரி கொய்யாவோட கலரை பார்த்தா தெரியும். அது ரெட்டில் தெரியுது, இது பர்பிளில் தெரியுது. நான் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி கொய்யாவுக்கு 2-3 வீடியோ போட்டிருந்தேன். அதில் நாவல் பழத்தோட டேஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா சாப்பிட்டது பிறகு தான் தெரியுது, நாவல் பழத்தோட டேஸ்ட்டு இதில் தான் அதிகமாக இருக்குது. ஸ்ட்ராபெரி கொய்யாவில் கம்மி தான், அதோட ஒப்பிடும்போது ரொம்ப கம்மி. இதில் அதிக அளவு, அதாவது பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யாவில் தான் நாவல் பழத்தோட டேஸ்ட்டு அதிகமாக தெரியுது. பர்பிள் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள ஃப்ளஷ் வந்து கெட்டியாக இருக்குது, விதை ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் ஸ்ட்ராபெரி கொய்யாவில் உள்ள ஃப்ளஷ்ஷு டோட்டலாக ஜெல்லியாக இருக்குது. அதோடு ஒப்பிடும்போது விதை வந்து ஹார்டு கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா, அதுக்கு போட்டியாக கிரேப்ஸ் கொய்யா பார்க்கலாம். தேங்க்யூ.